இன்டர் மியாமி அணியின் நட்சத்திர வீரரான லியோனல் மெஸ்ஸியின் மாயாஜாலத்தால் அட்லாண்டா யுனைடெட் அணியுடனான போட்டியில் 2-1 வரை என்ற கோல் கணக்கில் இன்டர் மியாமி அணி வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் முதலிடத்திற்கு முன்னேறியது இன்டர் மியாமி அணி. மேலும் இந்த வெற்றியின் மூலம் இன்டர் மியாமி அணி பழி தீர்த்து கொண்டது என்றும் கூட சொல்லலாம். கடந்த சீசனில் இன்டர் மியாமி அணி அட்லாண்டா யுனைடெட் அணியால் தோற்கடிக்கப்பட்டு பிளே-ஆஃப் சுற்றில் இருந்து வெளியேறியது. இதற்கு இன்டர் மியாமி அணி இந்த சீசனில் நடைபெற்ற போட்டியில் அட்லாண்டா யுனைடெட் அணியை வென்று பழி தீர்த்து கொண்டதாக ரசிகர்கள் கூறி வருகின்றனர். இந்நிலையில் இந்த போட்டியில் இன்டர் மியாமி வெற்றி பெற்றதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் லியோனல் மெஸ்ஸி தான். காயம் காரணமாக அவதிப்பட்டு வந்த மெஸ்ஸி கடந்த 3 போட்டிகளாக விளையாடவில்லை. இதனால் மெஸ்ஸியின் ரசிகர்கள் வருத்தத்தில் இருந்தனர். அவரின் கம்பேக்கிற்காக ரசிகர்கள் ஆவலாக காத்துக்கொண்டு இருக்கின்றனர். அவர்களின் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப மெஸ்ஸியின் கம்பேக் போட்டியும் அமைந்தது. அட்லாண்டா யுனைடெட் எதிரான போட்டியில் அசாத்தியமான ஒரு கோலை அடித்து இன்டர் மியாமி அணியை போட்டிக்குள் அழைத்து வந்தார். போட்டி துவங்கிய ஒரு சில நிமிடங்களிலேயே லியோனல் மெஸ்ஸி ஒரு கோலை அடித்து இன்டர் மியாமி அணியை முன்னிலைப்படுத்தினார். அவர் அடித்த கோல் பழைய நாட்களை ஞாபகப்படுத்துவதாக ரசிகர்கள் கூறி வருகின்றனர். குறிப்பாக மெஸ்ஸியின் ரசிகர்கள் பழைய மெஸ்ஸியை பார்த்தது போல ஒரு பீல் கிடைத்ததாக தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். காயத்தால் அவதிப்பட்ட மெஸ்ஸி மீண்டும் MLS லீகில் விளையாடுவாரா என்ற மிகப்பெரிய சந்தேகம் அவரின் ரசிகர்களுக்கு இருந்து வந்தது. ஆனால் 3 போட்டிகளில் விளையாடாத மெஸ்ஸி விரைவில் குணமடைந்து அட்லாண்டா யுனைடெட் எதிரான போட்டியில் களமிறங்கினார். அது மட்டுமல்லாமல் ஒரு அசத்தலான கோலை அடித்துதான் யார் என நிரூபித்தார். இந்நிலையில் இந்த போட்டியின் வெற்றி இன்டர் மியாமி அணியை புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் அமர செய்திருக்கின்றது. இதையடுத்து இன்டர் மியாமி அடுத்ததாக மார்ச் 29 ஆம் தேதிதான் தன் அடுத்த போட்டியில் விளையாட இருக்கின்றது.